Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இஸ் ரைட். ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இண்டோமினர் எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அவனை வந்து எவால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அவனை டாக்ஸிக்காக எவால்வ் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டட் ஏதோ ஒரு நினைக்கிறேன், அது பேர் என்னதுன்னு தெரியல. எக்ஸலேட்டட். ஓகே, ஸோ இந்த பாஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறேங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் இண்டோமினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்காக அவால்வ் பண்ண போகிறேன். ஸோ அவனுங்களை க்ளோன் போட்டு ஒரு 5 இண்டோமினர்ஸை வச்சு இவனுங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். சரிங்களா? சரி கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டோமினர்ஸை எவால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இண்டோரெக்ஸ். ஓகே, இண்டோரெக்ஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் ஆல்ரெடி இருக்குது. ஓகே, ஹார்ட் ஆல்ரெடி இருக்குது, லீவ்ஸ் இருக்குது, கிபில் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிகாவோட சோல் தேவைப்படுதா, அப்புறம் ரெக்ஸோட சோலும் தேவைப்படுது. ஓகே, ரெக்ஸ் சோல் கூட ஆல்ரெடி 2 இருக்குது. ஸோ ஒன்று மட்டும் நம்ம க்ளோன் படுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிகாவோட சோல் மட்டும் நம்ம இப்போ கொண்டுட்டு வரணும் கைஸ். ஓகே, ஸோ நம்ம போய்ட்டு கிகாவோட சோல் கொண்டுட்டு வரலாம். ஃபஸ்ட்டு கிகா எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 இடத்துல இருக்கா? ஓ, டெசர்ட்டில் ஒன்று இருக்குது, டெசர்ட்லேயே 2 இடத்துல இருக்கா? சரி, ஓகே, நான் இந்த இடத்துல இருக்க கிகாவை நான் வந்து பிடிக்க போகிறேன். 6081. ஓகே, ஸோ 6081க்கு போயிட்டு நம்ம கிகாவை பிடிச்சிட்டு வந்துடுவோம். இப்போ கரெக்டான வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆப்ளிஸ் போயிட்டு ரெட் ஆப்ளிஸ் இருந்து அப்படி டேரெக்டாக அந்த சைடு போயிடுவோம். வெனம் கிரீச்சர் நிறைய டெலீட் பண்ணி விட்ட பிறகு இன்கேம் கிரீச்சர் நிறைய ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இல்லை. ஓகே, இந்த சைடு ஏதோ ஒன்று இருக்குது. என்னது இது? இன்ஃபர்னல் இதுக்குள்ளே நம்மளுக்கு தேவைப்படாது. இது என்னமோ இருக்கு ப்ளூ கலரில், டாக்ஸிக் ஃபியூமியா. ஸோ இதை நம்ம இது பண்ணிக்கலாங்க. ராப்பர் இன்கேம் ஓடுது, ஃபியூமியா அவுட்டு. ஓடி வராம பாருங்க. வா 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 வா, செத்துப்போ. எறும்பு எல்லாத்தையும் போட்டுத்தல். நாக்காவலியா? தப்பா அடிச்சுட்டேன் ஏரோவை மேலே. ஓகே, ஃபியூமி அவுட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வெலனோசரஸ் சுற்றிட்டு கிடையாது. இதோட டிஎன்ஏவும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். ஏன்னா பாஸ் ஃபைட்டுக்கு சம்டைம்ஸ் கேட்டுச்சுன்னா வேறு ஆப்ஷன் இல்லை. அதோடதையும் முடிச்சு விட்டாச்சு. போச்சு. ஓகே, ஃபியூமி அவுட்டு. எல்லாம் ஆஃப்லைனில் உட்காந்து பண்ண வேண்டியது. நான் உட்காந்து இதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மோடை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும்ட்டு பிளான் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கடி இது ஆஃப் ஆகினே இருக்குது. அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது பண்ணுறதுக்கு. இது என்னது இது? மித்தெல்லாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, மறந்துடலாங்க. ஸோ இந்த இடத்துல எங்கேயோ தான் கிகா இருக்குது. ஓ, ஸ்பைனோ. ஓகே, ஸ்பைனோவும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஏடியில் விழுந்துடும் நினைக்கிறேன் இந்த ஸ்பைனோ. யாராவன் ஊதி விட்டு போனவன்? உனக்கும் ஒரு அடி. ஓகே, ஸ்பைனோட சோலு. அதுக்கப்புறம் வைவின், ஐஸ் வைவின் தானே? ஓகே, ஆனால் நம்மள்ட்ட ஐஸ் வைவின் கிடையாதே. ஸோ மேபி இதை டீன் எடுத்துக்கலாம், எதுக்காச்சும் யூஸ் ஆனாலும் ஆகும். அச்சு நொறுக்கு எல்லாரையும் வேணுங்களே. செத்துப்போ. யாரு சார்? ஓகே, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே லைனாக 1 by 1 மாட்டுறீங்க. இவ்வளோ நாள் நீங்களே எங்கடா போனீங்க? அவ்வளோதான், எவனோ என் பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிட்டான். எவன் பார்த்த வேலை தெரியலையே. கீழே யார் இருக்க? நைட் கிங்கா? என்னடா ஏதோ ஒரு மாதிரி கண்ணு கட்டுதேன்னு பார்த்தா நைட் கிங் இருக்கிறான். இவன் எப்படி கீழே வந்தான்? சார் அடிச்சிட்டேன். சிம்னோகிராப்ஸ் கைஸ், ஆல்ஃபா சிம்னோகிராப்ஸ் பாசிவ் டைப். கிட்ட போலாமா? போச்சு. ஏன்டா இப்படி சுத்துறா? நில்றா இப்படி. கிட்ட செம்மையா அடி வாங்குறான். பிளட் டேமேஜ் விழுந்துக்குது. ரெக்ஸ் ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெக்ஸை போட்டுற வேண்டியதான். செத்து போடுற ரெக்ஸு. கிகா எங்கே தான் இருக்கு? இந்த லைனில் தானே எங்கேயோ காமிச்சுது. லெஜெண்ட் மேலேயே கை வச்சேன். சூப்பர், ஏறிடுமே.
ஒருத்திக்கிட்டே வராங்க. இது இன்ஃபர்னல். இது என்னது? டாக்ஸிக். ஓகே, முடிஞ்ச ஸ்னோவல் கூட நம்ம எவால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கிகாவை பிடிக்க வேண்டிய இடத்துல எத்தனை பேரை நான் பிடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. ஐயோ, அவன் நடந்து வருவான்னு நினச்சி தானே அந்த இடத்துல எய்ம் பண்ணேன். ஆட போட ஏரோஸ்லாம் வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, க்ளோன் மோடு போட்டு தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், விழுந்துருச்சு. ஓகே, இவன்ட்டு வந்து சோல் எடுத்துக்கலாம். வேணும் சார் அட்டாக் பண்ணுவானான்னு தெரில. அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் சோல் எடுத்துன்னு ஓடிடுறேன். ஸோ இந்த இடத்துல கிகா எங்கே இருக்குன்னு தெரியல. நான் கிகா ஒன்றும் பார்க்கல. கிகாவை ஸ்கேன் பண்ணுவோம் மறுபடியும். கிகா 6081. ஓகே, 6081. இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான நிறைய பேர் இருக்கானுங்க கைஸ். எவனா என்னை மூக்கு பிடிச்சுன்னு துரத்தின்னு வரான், யாருன்னு தெரில இவன். மித்ரெக்ஸு இதோ இருக்காங்க கைஸ். ரெண்டு ஏரோ வாங்குவான்னு நினைக்கிறேன். இதா வாங்கு. ஒன்று. என்னடா ஒரு ஏரோவில் படுத்துட்ட நினச்சேன். இதுக்கு தான் நான் சொன்னேன் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஓடிடலான்ட்டு. கிகாவோட டிஎன்ஏ மட்டும் எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் அப்படியே ஓடிடலாம். ஆனால் இந்த இடத்துல இன்னும் நிறைய டைனோஸ் இருக்கு டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு. சரி இருங்க, நான் மறுபடியும் ஒரு நல்ல இடத்துல போயிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் வரேன். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நிறைய டைனோஸ்லாம் இருக்குது. இதோட டிஎன்ஏ எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போவோம். ஒரு ஸ்டாப்பிங் போடு. ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே இருக்க ஒரு சில டைனோஸோட டிஎன்ஏ சோலு எல்லாத்தையும் சேர்த்து கலெக்ட் பண்ணிட்டு ஓடிடுவோம். என்ன தெரியுடா இது? ஓகே, நைட் கிங் வேலைக்கு ஆகுது. நைட் கிங் ரொம்ப அதிகமாக ஸ்பான் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. எங்கே பார்த்தாலும் நைட் கிங் தான் அதிகமாக இருக்குது. டேப் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கா? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். என்னடா எழுந்து நிற்கிற? வாங்கு. எல்லாம் எழுந்துலாம் நிற்கவே கூடாது. இவனோட ஃபஸ்ட்டு எதுக்கோ ஒரு வாட்டி நான் இவனோட சோல் எடுக்க போகும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். ஆனால் இந்த வாட்டி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. டாமினஸ் புல்டாகு, டாக்ஸிக் யூட்டி. ஓகே, யூட்டி இருக்காங்க. யூட்டியும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிடலாம். கடிக்க ஓடியா, இந்த வாயிலே வாங்கு. ஏய் அடா பவி, கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அப்பயும் மயங்குறாங்க அவன். ஐயோ, எவன்டையோ பெரியவன்ட்ட எவன்டையாச்சும் மாட்டி கீட்டிக்கு போகுது. ஓகே, இன்னும் கொஞ்சம் நிமிஷம் 10 செகண்டு. அந்த ரெக்ஸு கிட்ட மாட்டிச்சுன்னா கொண்டு போட்டுருவான். கோச்சுரா கோச்சுரா கோச்சுரா. சுத்து போட்டானுங்க. லைட்டாக கொஞ்சம் விட்டா போதும், வச்சு செஞ்சுட்டானுங்க. அவ்வளோதான், இந்த ஆர்மரோட உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏய், என்ன இத்தனை பேர் வரீங்க? ஐயோ, அவ்வளோதான் செஞ்சுட்டானுங்க. பெட்டடான் பேபி. பெட்டடான் பேபி ரொம்ப பெருசாக இருக்குது. சரி கேஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண எவால்வ் பண்ணிவிடுவோம். சோல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் குளோன் போட்டு விட்டுறேன். ஆக்சுவலி நிறைய சோல் எடுத்துகிட்டு வந்துட்டோம் போல். போட்டு வேற லெவலு. ஓகே, இது ரெடி ஆகட்டும். நான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சோல், ஏதோ ஒரு சோல் ரெக்ஸு. ஓகே, ரெக்ஸு. ஓகே, டாக்ஸிக் ரெக்ஸு சோல் இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ளோன் போட்டு விடணும். சோல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கேட்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நிறையவே க்ளோன் போட்டு விடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டோரெக்ஸ் எவால்வ் பண்ணி விட்டுருமா? ஓகே, இண்டோரெக்ஸோட கிகா சோல் 2 தான் இருக்கா? ஏய், இப்போ தான்டா 4 க்ளோன் போட்டேன். இது மட்டும் எப்படி 2 போச்சு? எல்லாருமே நிறைய தானே போட்டேன். நைஸ் கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தான் இருக்குது. இல்லை இதில் டூப்ளிகேட் மோட்லாம் இல்லைன்னு வச்சுக்கலாம், ரொம்பவே கஷ்டமாக வந்துருக்கும். உட்காந்து தாறு மராக வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறது வருஷக்கணக்கில் உட்காந்து விளாண்டுருக்கணும் கைஸ். இதில் மட்டும் டூப்ளிகேட் மோட் மட்டும் போடாமல் இருந்ததுன்னா. ஓகே, நைஸ், சூப்பர் கேஸ். ஸோ டாக்ஸிக் இண்டோமினரெக்ஸோட டூல் கிட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இண்டோமினரெக்ஸ் தான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியலையே.
இதில் போட்டேன். செமையாக இருக்கும் கைஸ். ஸோ இவனை தான் பார்த்தீங்கன்னா நான் எவால்வ் பண்ணுறான். மேக்ஸ் எவல்யூஷனில் தானே இருக்கிறான். ஓகே, மேக்ஸ் எவல்யூஷனில் தான் இருக்கான். ஸோ இவன் உடம்புல போட்டேன் ஒரு அழுத்து. பூம். என்னடா பச்சை கலரில் வந்திருக்கிற? நெக்ஸ்ட்டு வயலட் கலரில் வருவான்னு நினைக்கிறேன் கைஸ். சரி, அவனுக்கு சேடல் செய்வோம். டாக்ஸிக்கு நாசமாக போச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட எக்கு வேணுமா? கொடுமடா இது. எதுக்கு எக்கு கேட்குறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த ஃபேப்ரிக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நிறைய மாற்றி விட்ருவோம். அது க்ளோன் போட தேவையில்ல. ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய ஹைடுலாம் இருக்குது. அந்த ஹைடே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோன் போட்டுக்கலாம். ஓகே, போதும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபேப்ரிக்காக மாற்றிடுவோம். ஓகே, இப்போ சில்காவும் மாற்றியாச்சு. ஸோ இந்த சில்க்கு போதும். இந்த சில்கை தூக்கி அதில் போட்டுடலாம். இப்போ எக்குக்கு மட்டும் நான் ஏற்பாடு பண்ணுங்க. இதுக்குள்ளே இருக்கட்டும். மேல் ஃபீமேல் இதில் தான் போட்டேன்னு நினைக்கிறேன், இண்டோமினர் எக்ஸோடது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது எக்கு போகிறதுக்கு வைக்கணும். சரி, சம்மந்தமே நம்ம எதுக்கு இதெல்லாம் கேட்குறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த சைடு ஒன்று, இது ஒன்று மேட்டிங் ஆகு. கொஞ்ச நேரத்தில் ஆனால் முட்டை வந்துடும். பச்சை கலரில் செம்மையாக இருக்காங்க பையன். ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் வருவான். ஸோ நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்டு. ஸோ எலமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வயலட் கலரில் வருவான். பார்க்கறதுக்கு செம்ம காமெடியாக இருக்கும். ஓகே, ஸோ இவனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவால்வ் பண்ண ஸ்டார்ட் வச்சு. இது ஏன்டா எடுத்தேன்? வளர வைக்கிறது. ஓகே, இங்க் பிரிண்ட்டு. மியூட்டு ஜெல்லு கம்மியாக தான் இருக்குது. மியூட்டு ஜெல்லும் போடணும். மியூட்டு ஜெல்லும் போட வேண்டியது இருக்கும். ஓகே, என் உடம்புல மியூட்டு ஜெல்லை போடலாம். எவ்வளோ எடுத்துப்பான்னு தெரியலையா கன்சியூம். எதுவுமே ஏறின மாதிரியே தெரியல. ஓகே, எவ்வளோ நேரம்? முட்டை போட்டான். முட்டை கிராக்கோட இருக்குது. ஒரே ஒரு பிரான்ஸாக இருக்குது. ஓகே, 432 பிரான்ஸ் போதும். தேவைன்னா அப்புறமேட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். சாடல் ஃபைனலி செஞ்சாச்சு கைஸ். ஓகே, நம்மளால இப்போ வந்து மேக்ஸ் லெவல் அப்கிரேடில் இருக்கான். இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 க்ளோன் போட்டு வச்சுக்கிறான். 5 தானே இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி எண்டோர் எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஏபிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட்டு தான். ஓகே, தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சம்மன் பண்ணுறது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம். எக்ஸை கொண்ட பிறகு தான் இதெல்லாம் தேவையில்லாமல் கிடைக்குது. எதுக்கு தான் கிடைக்குதுன்னே தெரில. வேற ஸ்டாக்ஸ் உள்ள ஊறப்பட்டது இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க போயிடலாம். ஸோ பாஸ் ஃபைட் இன்றைக்கி ஆரம்பிப்போம். இருக்கிற எல்லா பாஸையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே முடிச்சிடுறோம். பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஆர்மி இறக்கி விட்டுருவோம். டாக்ஸிக் ஆர்மி 653வது லெவலில் இருக்கானுங்க எல்லாருமே. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா எப்படியும் உனக்கு 1000 லெவலுக்கு எடுத்துகிட்டு போய்டுவோம்னு நினைக்கிறேன். இவனுங்களே ப்ளூ கலரில் கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். சம்மந்தமே இல்லாமல் பச்சை கலரில் கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா டாக்ஸிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்குது. நியூட்ரல்லே இருங்கடா டேய். கடிச்சா போட்டுக்குன்னு வந்து கடிக்கணும், சரியா? சரி, ஃபர்ஸ்ட் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் சம்மன் பண்ணிடுறேன். எதையோ மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹார்ட் அடக்கடவுளே, ஹார்ட் எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே போட்டு வந்துட்டேனா? தேவையில்லாத ஐட்டம் போடுறேன்னு சொல்லிட்டு ஹார்ட்டையும் சேர்த்து தூக்கி போட்டு வந்துட்டேன். சரி, போயிட்டு ஹார்ட் எடுத்துகிட்டு வரோம். இருங்க, நேற்று இதுக்குள்ளே ஹார்ட்டு போட்டு வளர்ந்துருக்கா? 300 ஹார்ட் வளர்ந்துருக்கு கைஸ். செடியில் வெறும் 28 தான் வந்திருக்கு. அப்போது இதில் நிறையவே வளருது. இதுக்கப்புறமேட்டு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். போட்டவனே வந்துருச்சு. சூப்பரு. இதில் நல்ல ஹார்ட் கொஞ்சம் வேகமாக வளருது கைஸ். நான் பாஸ் ஃபைட் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, டைனோபத்திகஸ் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி விட்டாச்சு. எல்லாம் நியூட்ரலில் இருங்களா? 5 பேர் சமாளிக்கணும். சமாளிக்கலாம் பார்த்தீங்கன்னா சம்பவம் தான். வந்துட்டானுங்க கைஸ்.
அடிச்சு நொறுக்கடா அவனுங்கள. கரெக்டடு என்னடா உதறது. முடிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். டிஃபீட்டட் கேஸ் முடிஞ்சிடுச்சு. கீழே இறங்கிடும். வைவின் வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் ஆகிடும். செத்துப்போ செத்துப்போ செத்துப்போ. ரணக்கூடரம் பண்ணுறானுங்க கேஸ். உயிரோட இருக்க மாதிரியே இருக்கிறான். ஆனால் இந்த இடத்த விட்டு அவன் வெளியே வரல கேஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க முடிச்சு விட்டானுங்க. இல்லைவா நீனு அகெயின் இன்னொரு பாஸ் ஃபைட்டும் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் எல்லாரையும் இறக்கி விட்ருவோம் கீழே. ஏய் கைஸ், இப்போ ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. வேலட் செய்ய முடியுமா? ஃபைபர் ஹேட்ச் வுட்டு. ஓகே, ஃபைபர் ஹேட்ச் வுட்டு கலெக்ட் பண்ணுவோம். ஃபைபர் ஹேட்ச் வுட்டு. ஓகே, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுட்டேன். இப்போ நைட் ஆகிடுச்சே. ஸோ என்ன குணான்னு கைஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ் ஃபைட் செட் பண்ணோம். ஓகே, ஸோ ஓரளவுக்கு வெளிச்சம் வந்துருச்சு. செகண்ட் பாஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் இவனுங்களை இறக்கி விட்றேன் கீழே. ஓகே, அடுத்த பாஸ். எதிர்பார்த்த விட இன்னும் நிறைய பாஸஸ் இருக்கானுங்க. நான் 4 பாஸ் தான் இருப்பானுங்க பார்த்தா, இதில் நிறைய இருக்கானுங்க. ஆக்சுவலி இவனுங்களெல்லாம் டிஃபீட் பண்ணுறது மூலமா நம்மளுக்கு ஜஸ்ட் சேடல் அப்புறம் அந்த எக்கு கிடைக்குது, அவ்வளோதான். அந்த எக்லேயே பார்த்தீங்கன்னா எதாவது டிஃப்ரெண்ட்டாக எதாவது கிடச்சா உண்டு. காத்துக்கிட்டு இருக்கானுங்க எப்படா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. போட்டு வந்துட்டான். வந்த உடனே அடி சும்மா கும்புறான் பாருங்க. நான் இந்த வைவின் எல்லாம் சமாளிக்கிறேன். பரவாயில்ல கேஸ், அவனும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே டேமேஜ் கொடுக்குறான். முடிச்சு விட்டானுங்க எல்லாரையும். இந்த பாஸ் ஆனால் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்காங்க பாருங்களேன். ஓகே, எல்லோரும் மறுபடியும் உள்ளே எடுத்துகிட்டு மறுபடியும் இது பண்ணி விடுவோம். கரெக்டாக 2 பாஸ் பண்ண முடியும். அந்த படியை விட்டு அவனுங்க இறங்க உள்ள கைஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வேறு லெவலில் வச்சு செஞ்சு விட்டானுங்க. இந்த வாட்டியும் அப்படி தான் நடக்க போகுது. நியூட்ரல் கந்தசாமி பாஸை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டேன். ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு அட்டாக் போடுமா? இறங்க வரேன். பானாகட்டும். சர்ன்னு வந்து ஒரு ரெடி அடிப்போம். கிரிஃபினோட பவர்ஃபுல்லான அட்டாக்ல அது ஒன்று. செத்தாண்டாவன் ஒன்றும் வேலைக்கு ஆகல. மெயின் பாஸ் மட்டும் அடிச்சு நொறுக்குறாங்க. போட்டு அவருக்கு அதையும் முடிய போகுது. சரசான்னு குறையுது பாருங்க. ஒன்றும் பண்ண முடியல. 5 ரெக்ஸ் அசால்ட்டாக முடிக்கிறானுங்க. அவனை முடிச்சிட்டானுங்க. ஐ திங்க் 5க்கு பதில் 3 வச்சு பார்ப்போமா எதா பண்ணுறானுங்களான்ட்டு. ரொம்ப பாஸ் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு முடிஞ்சிடுது. அதனால் 3 ரெக்ஸ் சமாளிக்கிறானான்னு பார்ப்போம். அப்படி சமாளிக்கலாம். இன்னும் 2 ரெக்ஸ் இறக்கி விட்டுருவோம். வேணாம் 3 வேணாம், 2 ரெக்ஸ் சமாளிக்கிறானான்னு பார்ப்போம். ஸோ ஃபைனல். ஓகே, அடிச்சிட்டாங்க. கஷ்டம் தான் நினைக்கிறேன். டீமன் தெரிச்சிட்டு ஓடுறானே. ஏய், நம்ம ஆட்கள் இவ்வளோ டேமேஜ் கொடுக்குறானுங்க. 6 லட்சம் டேமேஜ் கொடுக்குறானுங்க கைஸ். அப்புறம் 1 லட்சம் டேமேஜ் தான் கொடுத்துட்டு இருக்கான். அவன் 6 லட்சம் டேமேஜ் கொடுக்குறானுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே பார்க்குறேன் எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாவு. முடிச்சுடுவானுங்கன்னு நினைக்கிறேன். அவன் செகண்ட் டைம் இறக்கி விட்டான். கிட்டத்தட்ட அவனுக்கு எவ்வளோ இது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. முடிச்சுட்டானுங்க. 2 பேர் சேர்ந்து முடிச்சிடுறானுங்க. ரொம்ப ஓவர் பவராக வச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் தான் டப்புன்னு முடிச்சிடுறானுங்க. இந்த ரெக்ஸ் வேற லெவல் கைஸ். ஐயோ, 2 பேர் சேர்ந்து இந்த டீமனை முடிச்சிட்டானுங்க. டீமன் பாஸ் இந்த தலையிலே வாங்கு. டேம் பண்ணிடுறேன் உன்னை. இல்லை, பாஸ்லாம் டைம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நாசமாக போச்சு. மறுபடியுமா? இது எத்தனை வாட்டி தான் கேஸ் வருது? வீடியோக்கு வந்துடுது.
ஓகே எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்டோமினர் எக்ஸை மட்டும் நம்ம எவால்வ் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு பாஸ் ஃபைட் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எவல்யூஷன் தாங்க ஓகேவா. ஸோ இதுக்கப்புறமேட்டு வேகமாக கட்டன்னு எவல்யூஷன் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருப்போம். ஒரு பக்கம் பாஸ் ஃபைட்னா ஒரு பக்கம் வந்து எவல்யூஷன் ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பாஸ் ஃபைட்டு அப்புறம் எவல்யூஷன் வைக்கலான்னு பார்த்தேன். ஸோ அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பிரச்சனை வருதா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாக இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே இந்த மோடை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டேன். அதுக்குன்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டு போகிறதோ இல்லை வந்து அரைகுறையோ முடிக்கிறதுலாம் கிடையாது. ஸ்பீடாக முடிக்கிறது ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளே எடுத்துகிட்டு வருது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பண்ணி நான் வந்து இந்த வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லிடுறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எவல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஓகே கேஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ பை.